அப்ப இன்னைக்கு களத்துல இறங்கி போராடணும்ல, ஏன் போராடல? எங்க போயிட்ட? உன்னால சொல்ல முடியுமா? வா வெளியே, 35 லட்சம் பேர் எங்க கொண்டு வா, உன் ஆட்களை இறக்கி விடு. தமிழகம் மொத்தம் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வரட்டும், என்னுடைய சொந்தங்கள் உயிரை காப்பாற்றட்டும். களத்துல இறங்குறதுக்கு ஆட்களே இல்ல, நீ போகவே இல்ல, சொகுசு வாழ்க்கையில பயணிச்சுக்கிட்டு இருக்கிற, உன் கட்சியை காப்பாத்துறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற, காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடிக்கிட்டு இருக்கிற. நீ குறை சொல்லலாமா தாவேக்காவ? அருகதையே கிடையாது, எந்த விதமான அருகதையும் கிடையாது உனக்கு சொல்றதுக்கு. தமிழ்நாடு இன்னைக்கு தத்தளிக்கும் போது இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். வேற யார் செய்யறா? திமுக காரன் எல்லா பக்கமும் இறங்கி நிக்கிறானா? முதலமைச்சர் வராருன்னா போறான், எம்எல்ஏ வராருன்னா போறான், மாவட்ட செயலாளர் வராருன்னா போறான், போட்டோ ஷூட் நடத்திட்டு வந்துடுறீங்க. வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போட்டோ ஷூட்டை தவிர வேற என்னங்க பண்றீங்க? மீடியாக்கள் இப்பவும் சொல்றேன், அதுல பின்வாங்கவே இல்லை. மீடியாக்களுக்கெல்லாம் தீனி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மீடியாக்கள் அவர்வசமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மீடியாக்களுக்கு கண்டென்ட் தேவைப்படுது, அதனால அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கிறோம். இன்னும் எங்களுடைய இனத்தை, இந்த மக்களை, இந்த மண்ணை, இந்த சமூகத்தை கையேந்த கூடிய நிலைமையில வச்சிருக்குமேன்றதுக்காக நீங்க வருத்தப்படணும்னு சொல்றேன்.